ஐபிஎல் 17வது சீசன் 33வது லீக் ஆட்டத்தில் பஞ்சாப் கிங்ஸ், மும்பை இந்தியன்ஸ் ஆகிய அணிகள் மோதின. இப்போட்டியில் டாஸ் வென்ற பஞ்சாப் கிங்ஸ் அணி முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்தது. இஷான் கிஷன் முதல் ஓவரில் அதிரடி காட்டவில்லை என்றால், பவர் பிளே முழுவதும் தடுமாற்றத்துடன் விளையாடுவது வழக்கம். தற்போதும் அதேபோல்தான். முதல் ஓவரில் அதிரடி காட்டாத நிலையில் அடுத்தும் அதிரடி காட்டத் தவறி 8 பந்துகளில் 8 ரன்களை அடித்து நடையைக் கட்டினார். இப்போட்டியின் மூலம் 29வது ஐபிஎல் ஆட்டத்தில் ஆடிவரும் ரோஹித் சர்மா பெரிய ஸ்கோர் அடிப்பார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் 36-25 ரன்களை மட்டும் எடுத்து நடையைக் கட்டினார். தொடர்ந்து சூரியகுமார் யாதவ் அதிரடியாக விளையாட ஆரம்பித்தார். 3வது இடத்தில் களமிறங்கிய சூரியகுமார் யாதவ் 54 பந்துகளை எதிர்கொண்டு 7 பவுண்டரி, 3 சிக்சர்கள் உட்பட 78 ரன்களை குவித்து அசத்தினார். ஐபிஎல்லில் 2வது முறையாக 50+ பந்துகளை இன்று எதிர்கொண்டார். சூரியகுமார் யாதவ் ஆட்டமிழந்த பிறகு திலக் வர்மா மட்டுமே அதிரடியாக விளையாடினார். 18 பந்துகளில் 2 பவுண்டரி, சிக்சர்களை அடித்த அவர் 34 ரன்களுடன் கடைசி வரை களத்தில் இருந்தார். இருப்பினும் ஹர்திக், டிம் டேவிட் ஆகியோர் பெரிய ஸ்கோர் அடிக்கவில்லை. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட மும்பை இந்தியன்ஸ் அணியின் கேப்டன் ஹர்திக் பாண்டியா 6 பந்தில் ஒரு சிக்சர் உட்பட 10 ரன்களை மட்டும் எடுத்து நடையை கட்டினார். டிம் டேவிட்டும் 7 பந்துகளில் 14 ரன்களை எடுத்து ஆட்டமிழந்தார். இதனால்தான் மும்பை அணியால் 200 ரன்களை எட்ட முடியவில்லை. மும்பை இந்தியன்ஸ் அணி 20 ஓவர்கள் முடிவில் 197 ரன்களை அடித்துள்ளது. இலக்கை துரத்தி களமிறங்கிய பஞ்சாப் கிங்ஸ் அணியில் முதல் 4 பேட்டர்கள் சாம் கரன், பிரப்சிம்ரன் சிங், ரிலே ரூசோவ், லிவிங்ஸ்டன் ஆகியோருக்கு எதிராக தலா 2 விக்கெட்களை பும்ரா, காட்ஷி ஆகியோர் வீழ்த்தினர். இதனால் 14-4 என தடுமாறிய பஞ்சாப் கிங்ஸ் அணியை சாஷங் சிங் 41, அசுதோஷ் சர்மா 61, ஹர்மன் பிரீத் கவுர் 21 ஆகியோர் தூக்கி நிறுத்தினார்கள். இருப்பினும் விக்கெட் கையிருப்பு இல்லாத காரணத்தினால் பஞ்சாப் அணி 19 ஓவர்கள் முடிவில் 191 ரன்கள் எடுத்து 9 ரன்கள் வித்தியாசத்தில் தோற்றது.